தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஜானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதான் கலியுகம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ஒருத்தர் கூட வரலைன்னு கவலைப்பட்டாயோ, ஒருத்தர் கூட வரலைன்னு கவலைப்பட்டாயோ. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். மகாபெரியா வந்து கார்வேட் நகர் அந்த 800 நினைக்கிறதெல்லாம் தாண்டி மாதிரி வரும்னு சொல்லுவாள். அந்த இதில் போகணும், ஆற்றுல அதில் போய் போட்டில் போய் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கார்வேட் நகர்னு அந்த இடத்துல ஒரு இருந்திருக்கார். மகாபெரியா கேம்பில் இருக்கார். அப்போ வந்து அந்த பக்கத்து ஏரியா, அந்த கார்வேட் நகர் பக்கத்தில் இங்கே இருக்கவா வந்து ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பக்தை பேர் பட்டம்மாள். அவள் வந்து அவளோட 3வது பொன் குழந்தை அவளை கூட்டிகிட்டு அங்கே தரிசனத்துக்கு வந்திருக்கா. அவள் சொன்னாலும் நான் காசிக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன், பெரிய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டாராம். சரி நீ போகலாம், ஆனால் எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. நிச்சயம் பண்ணுறான் பெரியவா. காஞ்சிபுரத்தில் சங்கரி பாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவளையும் நீ காசி கூட்டின்னு போகிறியா போகும்போது அப்படின்னா. ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது அவள் சொல்லலை, எனக்கு என்ன தோன்றதுன்னா அந்த சங்கரி பாட்டி ஒரு வேளை நம்ம காசி போக முடியலையேன்னு அங்கே பெரியவா திருவுருப்படம் முன்னாடி இருந்துட்டு வேண்டின்றது பால இருக்கும். அதை பெரியவா மகாபெரிவாங்கிற பரமேஸ்வரன் காதில் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் கூட. ஏன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இல்லையா, அதனால தான் அதை கேட்குறாரு. சரி பெரியவா. அப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா பெரியவா விடலை. பெரியவா தான் பெரிய மிராக்கள்லாம் பண்ண போகிறாரு. சரி எனக்கு இன்னொரு காரியம் பண்ணு, பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே போய் ஒரு 40 பேருக்கு ஆகாரம் பண்ணு, அங்கேயே எல்லாம் கொடுப்பா, அங்கே போய் பண்ணுப்போம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 பேர் பெரியவா வந்து ஒத்தாசை கமிச்சர் வடத்து ஸ்டாஃப் ஒரு 3 பேர் அணுக்கு தொண்டர்கள், இவன் கூட போய் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க பாவம், ஒன்று தனியாக போய் கஷ்டப்படுறா கிளம்பு. அவளே அனுப்பிச்சி விட்டா. பெருமாள் கோவில் போனால் போயிட்டு 40 பேருக்கு ஆகாரம் தயார் பண்ணி முடிச்சுட்டா. ரொம்ப மணி நேரம் ஆயிருக்கு. ஆனால் பெரியவா வந்து யாருக்கு இங்கே வர சொன்னால், யார் இங்கே வரப்போகிறா ஆகாரம் பண்ண இன்னும் புரியலையே அப்படின்னு எல்லாம் ஆகாரம் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் தெரியல. முடித்த பிறகு தான் யோசனை வந்தது அவளுக்கு, யார் வரப்போகிறா இது வரைக்கும் இங்கே வரலையே, ஒரு வேளை நம்ம ஒன்றா போய் பெரியவா கிட்ட இந்த மாதிரி முடிச்சுட்டேன், யார் வரா அப்படின்னு கேட்கலாமோ அப்படின்னு அவன் நினைக்கிற டைம் பார்த்தா ஒரு வேன் வந்திருக்கு. அந்த வேனில் ஒரு 2 வேனு இந்த மாதிரி என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு என்ன டிரான்ஸ்போர்ட் தெரில, பஸ்ஸான்னு தெரியல. அதில் சரியாக ஒரு 40 பேர் வந்திருக்கா. வந்தவன் வந்து பெரியவா எங்களை அங்கே அனுப்பிச்சா இங்கே சாப்பிட்றதுக்கு. அவள் ஏதோ ஆந்திராலேருந்து வந்திருக்கா போனதுக்கு தரிசனம் பண்ணேன். அவள் வந்தாலும் பெரியவா வந்து அங்கே பட்டம்மான்னு ஊற்றி எங்கள் கோவிலில் பெருமாள் கோவிலில் ஆகாரம் பண்ணிட்டுருக்கா, நீங்களாம் அங்கே போய் நல்லா ஆகாரம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புங்கன்னு பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டார் போல இருக்குது. அவள் எங்கன்னு கேட்டுன்னு இங்கே வந்துட்டா. அது வந்து எப்போ அப்படின்னா இவள் எப்போ மனசில் நினைக்கிறாளோ பெரியவாளை போய் நம்ம கேட்டலாமா அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ஒரு வேன் வருது. நம்ம வந்து பஸ்ஸு கிடைக்குமான்னு நினைக்கும் போது ஒரு பஸ்ஸு வந்துடுறது பெரியவாளை நினைக்கும் போது வேண்டிக்கும் போது. இதெல்லாம் தான் நம்ம நிறைய அனுபவங்களில் பார்க்குறோம், இதெல்லாம் நமக்கு தெரியுது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து நம்மளுக்கு முன்னாடியே அவர் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கார் எதையோ. அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி தோன்றுறது அவளுக்கு. இந்த மாதிரி கேட்கலாமா பெரிய, நம்ம போய் கிளம்பி கேட்டுட்டு வரலாமோ, யார் வரப்போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே ஒரு வேன் வந்து நிற்கிறது. அதில் சரியாக எத்தனை ஆகாரம் பண்ணியிருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அத்தனை ஆகாரத்துக்கு அங்கேயே அது ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குமோன்னு தெரில, அதாவது இது மாதிரி மண்டபம் மாதிரி அங்கே உட்கார வச்சு அவளுக்கெல்லாம்
ஆகாரத்தை போட்டால் பொண்ணையும் கூட்டு போயிருந்தா இல்லையா, அவளும் அவள் அணுக்கு தொண்டர்கள் ஒரு 3 பேரை கூட்டு போனான். எல்லா வேலையும் முடிஞ்சது. அவளும் சாப்பிட்டா இவளும் சாப்பிட்டா கிளம்பி நேராக வந்து பெரியவா கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்தா. உத்தரவு கேட்டால் திருப்பி கிளம்புறதுக்கு. அப்போ பெரியவா சொன்னாலாம், நீ காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சமாராதனை பண்ணணுமே, அதனால் அதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்குது. பெரியவா வந்து ஏதோ அவருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஏதோ அதுவாகவே நடந்த மாதிரி தான் காமிச்சிப்பார். நான் தான் பண்ணேன்னு சொல்லலை. ஏன்னா காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சமாராதனை பண்ணிட்டு போகிறது வழக்கம், அதுதான் உத்தமம். பெரியவா சொல்கிறா, நீ காசிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு சமாராதனை பண்ணுறது தானே உத்தமம், அதுக்கு தான் இப்படி ஒரு வேளை நடந்திருக்கோ என்னவோ அப்படின்னு பெரியவா வந்து சொல்லி சிரிச்சுட்டாலாம். அதனால் வந்து பெரியவா வந்து தெரியும், ஒரு 40 பேர் வந்துட்டுருக்கா, அவரை பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துட்டுருக்கான்னு பெரியவாளுக்கு தெரியும். அப்போ அதை பார்த்துட்டு இந்த பட்டமாக்கு வரும்போது பெரியவா தான் 100-200 விஷயங்களை 1000 விஷயங்களை யோசிக்கிற பரமேஸ்வரன் இல்லையா. அதனால் இவருக்கு வந்து காசிக்கு வந்து போகிறதுக்கு உத்தரவு வாங்கிறதுக்காக வரப்போகிறா அப்படின்னு தெரியுமே பெரியவாளுக்கு. அதனால் அந்த பட்டமாகவும் வரவழைச்சிருக்கா. அவருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சமாராதனை பண்ணுறது நல்லது அப்படின்னு பெரியவாக்கு தெரியும். இது எல்லாம் உத்தேசம் பண்ணி தான் பெரியவா அவளையும் வரவழைச்சிருக்கா. அந்த பக்தர்கள் ஏதோ 40 பேர் வருவா. இவாளுக்கு வந்து இந்த சமாதானம் பண்ணுறத ஒரு கோவில்லையே பண்ணி அவளுக்கு நல்ல புண்ணியம் தேடுற மாதிரி எல்லாருக்கும். அதுவும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய ஒரு ஆக்ஞைப்படி பண்ணுறா அப்படின்னா, ஆகாரம் பண்ணுறான்னா அந்த சமாராதனைக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் இல்லையா. சாதாரணமாக நம்ம பண்ணுறதை விட பரமேஸ்வரனே பண்ணி அவருடைய அனுகிரகத்தில் பண்ணுற மாதிரி இது. அதனால் எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இது பார்க்கலாம். ஒருத்தர் கூட வரலைன்னு கவலைப்பட்டியோன்னு பெரியவா கேட்டிருக்கா. அவள் போனவொடனே முதல் கேள்வியாக அவள் தலையாட்டுவாளா இல்லையா, அவளை தான் பட்டான் அவனு மாதிரி தலையாட்டினான். ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துருத்தாங்க. அது அந்த வண்டி வந்து அதில் 40 பேர் இறங்குறான்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பரமேஸ்வரன் மகாபிரிய